ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யாரெல்லாம் நம்முடைய மல்லிக்கு இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நம்முடைய விஜயோட கையால் தான் மல்லியோட கழுத்தில் ஏறும் அப்படின்னு நினச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நடந்துகிட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை கடந்து வந்துட்டாங்க நம்முடைய மல்லி. இருந்தாலுமே இந்த ஃபங்க்ஷன்லேயே இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா நிறைய பிரச்சனை பண்ணாலே அந்த தடைகளெல்லாம் மீறி நம்முடைய வெண்பாவோட முயற்சியால் இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்குதுன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாசத்தால் விஜயை கட்டி போட்டு வர வச்சுட்டாங்க. வர வச்சதும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. சரி, நல்ல நேரம் முடுறவர்களுக்குள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியமாகவும் பார்த்திங்கன்னா விஜயை மணமேடையில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுன்னு பார்த்திங்கன்னா மாப்பிள்ள கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட மல்லியோட கழுத்தில் நான் அந்த தாலியை போட வேண்டியதாக இருந்திருக்கும். அந்த ஆண்டனோட அருளால் நீங்கள் கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அன்னபூர்ணியம்மா அதை தாலியை எடுத்து நம்முடைய விஜய்கிட்ட கொடுக்க போகிறாங்க. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா தான் அக்காவை அப்படியே ஒரு லுக் ஒன்று விட்றாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் முறைக்கிறத பார்த்து அப்படியே தலையை வளைஞ்சவர் தான் தான் பொண்ணுக்காக நான் எதுனாலையும் செய்வேன் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ நாளையும் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை ஆடலாங்க. ஆனால் நம்முடைய வெண்பா சொல்கிறதா தான் நம்முடைய விஜய் கண்டிப்பாக கேட்பாருன்றதுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நேரம் முடிகிற வரைக்குள்ளே நம்முடைய மல்லியோட கழுத்தில் அந்த தாலியை நம்முடைய விஜய் கரெக்டாக கழுத்தில் போட்டுடுறாருங்க. இதை பார்த்து நம்முடைய வெண்பா குட்டி இது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்பா இப்போ நீ சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்டாடா, நீங்கள் எனக்காக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்டே நம்முடைய மல்லி போயிட்டு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரியம்மா நான் அந்த ஃபங்க்ஷன் கடைசி வரைக்கும் நடக்குமா நடக்காதுன்ற ஒரு டவுட்டில் இருந்தேன். அதுவும் மீறி அந்த ஆண்டனோட அருளால் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எப்படியா விஜய் கண்டிப்பாக வரமாட்டார், அவங்க அக்கா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இது இருந்துருவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் மீறி அந்த ஆண்டவனோட அருளால் உங்களுடைய வேண்டுதலால் விஜய் வீட்டுக்கு என்னுடைய கழுத்தில் இந்த தாலியை போட்டாருன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நம்முடைய வெண்பா செஞ்ச காரியம் கண்டிப்பாக நம்முடைய மல்லிக்கு தெரிய வரப்போ தான் அம்மாவுக்காக தான் புள்ள இவ்வளோலாம் செய்யுமா அப்படின்றத நம்முடைய மல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாப்பிள்ளை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு மல்லி, நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம். அவர் காலையிலேருந்து வீட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவரை சும்மா விட்டு இருப்பாங்களே சொல்லி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அதனால தான் கரெக்டான நேரத்தில் நல்ல நேரம் முடிகிறப்போ வந்திருக்காரு. அப்போ அவங்களால எதுவுமே செய்ய முடியலல்ல, உங்களுடைய கழுத்துலேயும் மாப்பிள்ளை தாலி கட்டிட்டாரு, நீ நினச்ச மாதிரி நடந்துருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.